உடைய பிதாவாக்கப்படாததால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மனிதர்களுக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஜெபம் செய்வோம். அநேக நேரங்களிலே ஆண்டவரே உடைய வார்த்தையை நாங்கள் சரியாக கவனிப்பதில்லை, புரிந்து கொள்வதில்லை. ஆண்டவரே உடைய வார்த்தையினாலே வழிநடத்தப்படுவதில்லை. கர்த்தாவே, வழியிலும் இறக்கத்துக்காக கிருபைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களோடு பேசுங்க, இறைவனுக்கு வழி நடத்துக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. பிரியமானவர்களே, இந்த நாளிலே நமக்கு தியானிப்பதற்கு கொடுக்கப்பட்ட வேத பகுதி நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தி பகுதி லூக்காஸ் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 23 முதல் 37 வரை உள்ள வசனங்கள். எல்லாருக்கும் நன்கு தெரிந்த ஒரு பகுதி. நல்ல சமாரியன் உவமை, இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு அழகான ஒரு உவமை. அநேக நேரங்களில் இந்த உவமை தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு உவமையாக இருக்கு. இந்த உவமையை படித்தபோது ஒரு குரூப் டிஸ்கஷன் நடந்தது. கொஞ்சம் பேர் வேதத்தை கற்றுக்கொள்ளும்படியாக இருந்தார்கள். படித்தபோது பல விதமான கருத்துக்களை சொன்னார்கள். ஒரு போலீஸ் அதிகாரியை படித்தது சொன்னார், அந்த பகுதியில் சரியான பாதுகாப்பு இல்லை, திருடர்கள் அதிகமாக இருந்தார்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு மருத்துவர் படிச்சுட்டு சொன்னார், அந்த பகுதியில் சரியான மருத்துவ வசதிகள் இல்லை அப்படின்லாம் சொன்னாங்க. ஒரு சமூக ஆர்வலர் சொன்னார், வேலையின்மையினால திருடர்கள் பெருகிட்டாங்க அப்படின்னு சொன்னார். ஒரு NGO நிறுவனத்தில் பணிபுரிகிறவர் சொன்னார், நல்ல சமாளியை போல எல்லாருக்கும் உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னார். பல விதமான கருத்துக்களை சொன்னாங்க. ஒரு சண்டே ஸ்கூல் பையன் கூட சண்டே ஸ்கூல் போயிட்டு வீட்டுக்கு வந்தான். அப்போ அவங்க வீட்டில் கேட்காங்க, தம்பி நீங்கள் என்ன சண்டே ஸ்கூலில் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு. அந்த ஒரு மனுஷன் இறக்கிறதுக்கு எரிய போகிற வழியில் அவன் காயப்பட்டு கிடந்தான். ஒரு ஆசாரியன் வந்தான், கண்டிப்பாக அவன் போயிட்டான். தேவியன் வந்தான், மன்னிக்கலை.
கடைசியாக ஒரு சகாயம் வந்து அவனை தன்னுடைய வாகனத்தை ஏற்றி அவனை செய்ய வேண்டிய உதவிகளையும் செய்யலாம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க அம்மா கேட்டாங்க, இந்த சம்பவத்தை வந்து நீ என்ன பார்த்து எடுத்துக்கிட்டான்னு கேட்டாங்க. அவன் சொன்னா, நான் கஷ்டப்படும் போது நீங்க எல்லாம் வந்து எனக்கு உதவி செய்யணும்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னான். இயேசு கிறிஸ்து இதுக்காக சொன்னார். அந்த உண்மையை பல்வேறு விதங்களில் புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுவதற்காக இந்த உண்மையை சொன்னார் என்பதை இந்த உண்மையை நாம் கவனிக்க வேண்டும். அதை நாம் புரிந்து கொள்வதற்கு இந்த கான்டெக்ஸ்ட், இந்த சூழ்நிலை ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலிருந்து என்ன சொல்ல விரும்புகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் அதற்கு அந்த பகுதி பின்னணியத்திலே அதை நாம் புரிந்து கொள்வது அவசியம். 25ஆம் வசனத்திலிருந்து ஒரு உரையாடல் நடைபெறுகிறது. அந்த உரையாடல் இயேசு கிறிஸ்து இந்த உண்மையை சொல்றார். என்ன உரையாடல்? ஒரு ஞான சாஸ்திரி, வேதத்தை கற்றறிந்த ஒரு கல்விமான் இயேசு நேரத்தில் வந்து ஒரு கேள்வி கேட்கிறார். இங்கே ஒரு நல்ல கேள்வி, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியை இவர் கேட்கிறார். நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? சரியான நபர்கிட்டையும் கேட்கிறார். இதை பற்றி ஒரு மற்றவங்க கேட்கிறதா வேற சொல்லியிருப்பாங்க. சரியான ஒரு நபர் நித்திய ஜீவனை பெறுவது எப்படி என்பதை குறித்து தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு நபர்கிட்ட வந்து இயேசு கிறிஸ்து கேட்கிறார். ஆனா இங்க இருந்த பிரச்சனை என்னன்னா, தவறான நோக்கத்தோடு கேட்கிறார். இவர் தெரிஞ்சுக்கணும்ன்ற இன்ட்ரெஸ்ட்லையும் கேட்கல, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்திலையும் இவர் கேட்கல. எதுக்காக இந்த கேள்வி கேட்ட இயேசு கிறிஸ்து? 25ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். ஒரு நியாயசாஸ்திரி ஒருவர் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி, அவருக்கு தெரியுதா, நான் தெரிஞ்சுக்கணும்ன்றது இவருடைய இன்டென்ஷன் கிடையாது, நான் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்ற ஆவலும் இல்லை. இவருடைய கேள்வியை கேட்டதுக்கு காரணம் அவருக்கு தெரியுதான்னு டெஸ்ட் பண்றதுக்காக. ஏன்னா இவன் என்ன நினைச்சிருக்கா, எனக்கு இதை பத்தி எல்லாமே நல்லா தெரியும், எனக்கு கரெக்டா தெரியும், அவருக்கு தெரியுமான்னு இவர் செக் பண்ண போறாரு. ஆக்கினால இவர் அவர் கேட்கிறாரு, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும்? இவர் தான் பெரிய வேத பண்டிதராச்சு, இவருக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம். ஏசாமி திரும்பி அவருக்கே கேட்கிறாரு, நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது, நீ வாசித்திருக்கிறது என்ன? கிறிஸ்துவ பிரியமான வாழ்க்கையில முக்கியமான விஷயம் என்னன்னா, நித்திய ஜீவனையும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களையும் அறிந்து கொள்ள வேண்டுமானால், ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டுமானால் நான் யார்கிட்ட போய் கேட்கணும்? வேறு வசனத்துக்கு தான். ஆண்டவர்தான் சொல்றாரு. நியாயப்பிரமாணம் என்ன சொல்லியிருக்கு, கடவுளுடைய வார்த்தை என்ன சொல்லியிருக்கு? ஒருவேளை இயேசு கிறிஸ்து கேட்டுக்கலாம், உங்க பாஸ்டர் என்ன சொன்னாரு, உங்க போதகர் என்ன சொல்லியிருக்காரு இதை பத்தி, இல்ல உன் கருத்து என்ன, வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன், அதெல்லாம் கேட்கல. அதெல்லாம் தப்பா இருக்கிற வாய்ப்பு இருக்கு, பார்த்து சொல்றதும் தவறா இருக்கிற வாய்ப்பு இருக்கு. பைபிள் நிறையா சொல்லியிருக்கு, இதை குறித்து வேத புத்தகம் என்ன சொல்லியிருக்கிறது என்று கேட்கிறார். அவர் கரெக்டா பதில் சொல்றாரு. ஏன்னா அவரு நியாய சாஸ்திரி, வேதத்தை கற்று தேர்ந்த மனிதன். அவர் சரியா பதில் சொல்றாரு. தேவனாகிய கர்த்தருக்கு முழு இதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும், முழு சிந்தையோடு அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பெருநடத்தும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றார். அவர் அவரை நோக்கி நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய் என்றார். நீங்க இயேசு சொன்னாரு, அப்பா நீ சொன்ன பதில் கரெக்ட், கர்த்தருக்கு முழு மனதோடு அன்பு கூற வேண்டும், பிறனை நேசிக்க வேண்டும். நீ சரியா பதில் சொன்ன, இதை நீ செஞ்சன்னா நீ வாழ்வு பெற முடியும். அதனால அப்படியே நீ செய், அப்பொழுது பிழைப்பான். இப்ப அவன் என்ன யோசிக்கிறான், தன்னை நியாயப்படுத்திக் கொள்ள, தன்னை நீதிமான் என்று காண்பிப்பதற்காக அவன் இயேசு கிறிஸ்துவிற்கு ஒரு கேள்வி கேட்கிறான், எனக்கு பிறர் யார்?
அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆண்டவரே எனக்கு ஃபர்ஸ்ட் கட்டளையில பிரச்சனையே இல்லை, ஆண்டவருக்கு முழு இதோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு மனதோடு அன்பு கொண்டு சொல்லிச்சுங்க, அது ஓகே, அது எனக்கு புரிஞ்சிச்சு, அதை நான் செய்கிறேன். அந்த அன்புன்னு சொல்லுங்க, இந்த திறன் யாரு அப்படின்னு கேட்டேன். ஏன்னா அந்த நாட்களில் ஒவ்வொரு கூட்டமும் ஒவ்வொரு குழுவினரும் இதற்கு வேறு வேறு விதமா விளக்கம் கொடுத்தாங்க. நிறைய பேர் என்ன விளக்கம் கொடுத்தாங்கன்னா, உன்னோடு ஒத்த கருத்து உள்ளவர்கள் தான் உனக்கு சிறர், உன்னுடைய அருகாமையில் வசிக்கிறவர்கள் தான் உனக்கு சிறர். ஒரு பரிசேயர்கள் என்ன மற்ற பரிசேயர்கள் தான் உனக்கு சிறர். அதனால நீ பரிசேயர்கள் எல்லாரையும் நேசிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதை பற்றி நான் படித்து கொண்டிருந்தோம். ஒரு வேத பாண்டியர் சொன்ன ஒரு முக்கியமான காரியம் என்னன்னா, ஐக்கியத்தை பற்றி கூட வேத புத்தகத்தில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஐக்கியம் யாரோடு கூட வைத்துக் கொள்ள வேண்டும், யாரை நேசிக்க வேண்டும். Have fellowship with brothers and sisters, love your neighbor. ஆண்டவருடைய பிள்ளைகளோடு ஐக்கியம் கொள்ள வேண்டும், ஆண்டவருடைய பிள்ளைகள் அல்லாதவர்களையும் நேசிக்க வேண்டும். பிரதர் நெய்பர் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆண்டவர் என்ன சொல்றாரு, நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளோடு கூட ஐக்கியம் கொள்ள வேண்டும், ஆண்டவருடைய பிள்ளைகள் அல்லாதவர்களையும் நேசிக்க வேண்டும். இங்கே பிறகு யார் என்று கேட்ட போது இயேசு கிறிஸ்து இந்த உவமையை சொன்னார். இந்த உவமை எதுக்காக சொல்றாரு அப்படின்னா, பிறகு யார் என்பதை விளக்குவதற்காக சொன்னார். யார் என்னுடைய, எனக்கு பிறன் யார் என்பதை விளக்குவதற்காக இயேசு கிறிஸ்து இந்த உவமையை சொன்னார். இந்த உவமையில இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு காரியம் என்னவென்றால், ஆசாரியன் வந்தால் புத்துயிராய் கிடைக்கிற இந்த மனிதரை கண்டால் பக்கமாய் விலகி போனார். ஒரு லேவியன் வந்தால் புத்துயிராய் கிடைக்கிற இந்த மனிதரை கண்டால் பக்கமாய் விலகி போனார். இந்த ரெண்டு பேரும் வேத வசனத்தை அறிந்தவர்கள், வேத வசனத்தை கற்றவர்கள், கடவுளிடத்தில் அன்பு கூற வேண்டும், பிறரிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று அறிந்தவர்கள். ஆனால் அன்பு கூற தவறினார்கள். தெரியல உங்களுக்கு, ஆனால் ஃபாலோ பண்ணல. நியாயசாஸ்திரிய ஆண்டவர் இந்த கேட்டகரியில் நிறைய நேரம் ஆண்டவர் சொல்ற ஓமையில் நம்மளையே நம்ம பார்த்துக்கிறதுக்காக சில கேரக்டரை வச்சிருப்பார். இவர்கள் நியாயசாஸ்திரி கூட இவங்களுக்கு கூட தன்னை ஐடென்டிஃபை பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக ஆண்டவர் இந்த கேரக்டரை வச்சிருந்தாருன்னு தெரியல. ஏன்னா அறிந்திருப்பது வேறு, நடைமுறைப்படுத்துவது வேறு. தெரியும், உங்களுக்கு நல்லா தெரியும், நேசிக்கணும் தெரியும், கரிசனையா இருக்கணும் தெரியும், அன்பு காட்டணும் தெரியும், ஆனா செய்யல. மூன்றாவது ஒரு நபர் வருகிறார். அவர் சமாரியன், யூதர்களாலே வெறுக்கப்பட்டவர். ஆனால் அவன் ஒருவேளை இவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்க அந்த சமாரியனை பத்தி அப்படின்னா, அவனுக்கு ஒழுங்க வேத புத்தகம் தெரியாது, அவன் ஆண்டவருடைய பிரமாணங்களை அறியாதவன், அவன் ஆவிக்குரியவன் இல்லை என்று நினைக்கிறான். அவன் வந்து என்ன பண்றான், இங்கே இந்த நிலையில் இருக்கிற இவனுக்கு உதவி செய்தான். இந்த பூமியில இயேசு கிறிஸ்து சொல்லாமல் விட்ட ஒரு காரியம் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த வழியில அடிபட்டு குற்றுயிராய் கிடந்தானே அவன் யார்? யாரு? யூதனா, சமாரியனா, ஆசாரியனா, லேவியனா? யாரு? ஆண்டவர் சொல்லல. ஏன் சொல்லல? லேவியன் தான் சொல்லல. ஏன்னா நிறைய நேரத்தில் நம்ம யாருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறோம். என்னுடைய உறவினருக்கு, என் ஜாதிக்காரருக்கு, என்னுடைய ஊருக்காரர்களுக்கு, என்னுடைய நண்பர்களுக்கு. இயேசு கிறிஸ்து பிறன் என்பதை பற்றி சொல்லும்போது அவர் சொன்ன காரியம், அடிபட்டு கிடைக்கிறவன் தேவையில் இருக்கிறவன் ஒருவர் இருந்தான், அவ்வளவுதான். அவன் யாரு அப்படின்றது நாட்டே இல்லை. அது அங்க
வாழ்வுக்கு வர வேண்டிய விஷயமே இல்லை. போனவங்களை பற்றி தான் சொன்னார். ஆசாரியர் போனாரு, லேவியர் போனாரு, உப்புரை கடந்தது யாரு? அது அந்த தேவையில்லை. அவன் தேவையில் ஒரு மனிதன் இருக்கிறான். அவன் யாரா இருந்தாலும் பரவாயில்ல, அவன் தேவையில் இருக்கிறான் என்பதுதான் முக்கியம் என்பதை இயேசு கிறிஸ்து காண்பிக்க விடுகிறார். ஆனா அவங்க புரிஞ்சிருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அவன் ஒரு யூதனா தான் இருந்திருப்பான். அவன் சமாரியரை வெறுத்தான். சமாரியன் அவனை வெறுக்கவில்லை. தேவையில் உள்ள அவனுக்கு உதவி செய்வதற்கு அவன் ஆயத்தமாக இருந்தான். இங்கே பெரிய சரீர தேவையோடு அவன் இருக்கிறான். பலவிதமான பாடுகள், சரீரத்திலே பாடு இருக்குது, புற்றுயிராய் கிடக்கிறான். இந்த சமாரியன் அவர்கள் மனதுருகி அவனுக்கு செய்த செயல்களை பார்க்கும்போது இது அன்பினுடைய ஒரு உச்சக்கட்ட வெளிப்பாடு. ஏன்னா இந்த சமாரியன் அந்த வழியில பிக்னிக் போகல. பிக்னிக்கா போயிட்டு இருந்தாங்க இல்ல, எல்லாருமே அவன் கூட்டி தான், எல்லாரும் வேலையெல்லாம் போயிட்டு இருந்தாங்க. இந்த சமாரியன் என்ன செய்யறான்னா, தன்னுடைய வேலையை விட்டுட்டு அவன் அங்க நின்று அவனுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கு. ஏன்னா இவன் புதுவா போட்டவங்க அதுக்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இவனுடைய உயிரையே ரிஸ்க் எடுத்து அவனுக்கு இறங்கி அவர் உதவி செய்கிறான். காயங்களை கட்டுகிறான். காய்கிட்ட இருக்கிற திராட்சரசம் எண்ணெயெல்லாம் போட்டு காயத்தை கட்டுகிறான். அது மட்டும் இல்லை, அவன் ஆடைகளுக்கு இந்த புதுவீராக கிடந்த நிலையில அவன் ஆடைகளெல்லாம் உருவி தரணும் வாசிக்கிற ஒருவேளை இவர் தன்னுடைய ஆடைகளை அவனுக்கு கொடுத்திருக்கலாம். தன்னுடைய வாகனத்தை அவனை ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். நைட்டு ஒருவேளை பகலில் காயப்பட்டவங்க நைட்டு என்ன நிலையில் இருந்திருப்பான்னு தெரியும். அன்னைக்கு நைட்டு கூட இருந்தவனை கவனிச்சிருக்கான். கவனிச்சது மட்டும் இல்லாமல் 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து அடுத்த நாள் புறப்படுறான். அப்போ என்ன செய்யறான், 2 பணம். 2 பணத்துக்கு என்ன மதிப்பு அப்படின்னா, நம்ம 2 ரூபான்னு நினச்சிக்கூடாது. ஒரு பணம் 32 நாள் கூலி. 32 நாள் சட்டத்தில் ஒரு வச்சு பராமரிக்கிறதுக்கான காஸ்ட் தாராளமாக கொடுத்து 2 மாதம் அவன் நாங்கள் வச்சு பார்க்குற அளவுக்கு பணம் கொடுத்துருக்கான். ஏன்னா அவனுக்கு சாப்பாடு செய்ய மட்டும் இல்லை, அவனுக்கு மருத்துவ செய்யணும், பல விதமான உதவிகள் செய்ய வேண்டியிருக்கு. எல்லாத்துக்கும் தன்னுடைய பணத்தை எடுத்து தாராளமாக கொடுத்து அவனுக்கு உதவி செய்துவிட்டு அவன் அங்கிருந்து போகிறத பார்க்கலாம். இப்போ இந்த ஓமையை சொல்லிட்டு கேட்கிறாரு, இப்படி இருக்க கல்லல் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரை எவன் பிறனாய் இருந்தான் உனக்கு எப்படி தோன்றுகிறது? நியாயசாஸ்திரிக்கு சமாரியன்னு சொல்றது கூட மனசு வரல. ஏன்னா அவ்வளோ தூரம் அவங்கள வெறுத்துக்கிட்டு இருந்தாங்க. இயேசு கிறிஸ்து அவங்கள முக்கியப்படுத்தி இந்த ஓமையை சொல்றதை அவனுக்கு பிடிக்கல. அதுக்கு மேலே அவன் என்ன சொல்றான், அவனுக்கு இரக்கம் செய்தவனே. அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் அந்தபடியே செய். இந்த பகுதியில 2 முறை ஆண்டவர் சொல்றாரு. 28ஆம் வசனத்துல அப்படியே செய். எப்படி செய்யணும்? கர்த்தரிடத்தில் முழு சுயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு அன்பு கூற வேண்டும். அப்படியே செய். பிறனுக்கு அன்பு கூறு. இங்க திரும்ப என்ன சொல்றாரு, நீயும் போய் அந்தபடியே செய் அப்படின்னு செய் கொண்டே இரு அப்படின்னு கிடைக்கும் மையம். இது ஏதோ ஒரு மனுஷனை ஏதோ ஒரு நாளைக்கு செஞ்ச உதவி இல்லை, உதவி செஞ்சா போதும்னு சொல்லல. ஆண்டவர் என்ன சொல்றாரு, இட் மஸ்ட் பி யுவர் லைஃப் ஸ்டைல் அப்படின்னு. ஏன் சொன்னா தெரியுமா? அடுத்து நீங்க என்ன கேள்வி கேட்கணும் நீங்க நினைக்கிறீங்க? ஆண்டவர் சொல்லிட்டாரு, நித்திய படத்துக்கு முதல் கேள்வி கேட்டா ஆண்டவர் சொன்னாரு, கர்த்தரிடத்தில் முழுவதோட அன்பு போகணும், பிறனிடத்தில் அன்பு போகணும்னு சொன்னாரு. பிறன் யாருன்னு கேட்டாரு, ஆண்டவர் சொன்னாரு, தேவையில் இருக்கிற எல்லாருமே பிறன் தான், அவனுக்கு நீ உதவி செய்யணும், அவன்கிட்ட மனது வரணும்னு சொன்னாரு. இப்போ இதை சொல்லி முடிச்ச பிறகு இவனுடைய இடத்துல நான் இருந்திருந்தா அது நீங்க இருந்திருந்தா என்ன கேள்வி கேட்டிருக்கீங்க?
ஆண்டவருக்கு ரொம்ப டிஃபிகல்ட். ஏன்னா கடவுளிடத்துல முழு இதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு அன்பு கூறீங்களா? யாராவது அன்பு கூறீங்களா? எல்லாரும் அன்பு கூறீங்களா? அப்படி அன்பு கூறுவது ரொம்ப ரொம்ப கடினம். ரெண்டாவது, என்னைக்கோ ஒரு நாள் உலகத்துல யாரோ ஒருத்தர் உதவி செய்யலாம். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் எல்லா சூழ்நிலையிலும் எப்பொழுதும் அப்படி செய்து கொண்டே இரு, இறக்கம் காண்பித்து கொண்டே இரு, அன்பு கொடுத்து கொண்டே இரு. ஒன்று நேசிக்கிறது மாதிரி எப்போதும் எல்லாரையும் நேசிக்கிறது சாத்தியமானது. நான் என்ன சொல்ல புரியுது அவங்களுக்கு? இதை ஆண்கள் என்ன சொல்றாங்க புரிஞ்சிருந்தா இவன் போயிருக்க மாட்டான். அடுத்த ஒரு கேள்வி கேட்டுப்பான். என்ன கேட்டிருப்பான்? ஆண்டவரே ரொம்ப டிஃபிகல்ட், இப்படி செய்வதற்கு சாத்தியமே இல்லை. ஆண்டவருக்கு முழு இதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு, முழு கருத்தோடு அன்பு கூற வேண்டும். என்னைக்கு அன்பு கூறணும்? ஞாயிற்றுக்கிழமையா? ஒவ்வொரு நாளும் எல்லா நேரத்திலும் எப்போதும் அன்பு கூறணும். சாத்தியமான என்னிடத்துல அன்பு கூறுதல் போல பிறரிடத்துல எப்போதும் அன்பு கூற வேண்டும், எல்லா சூழ்நிலையிலும் அன்பு கூற வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த இடத்துல நான் இருந்திருந்தேன் என்ன சொல்லியிருப்பேன்? ஆண்டவரே இது சாத்தியமே இல்லை. ஏசாமி அந்த பாயிண்ட்டை அவனுக்கு கொடுத்ததுக்காக இந்த ஓமையை சொன்னார். நீ போய் இந்த மாதிரி எல்லாருக்கும் உதவி செய்யறதுக்காக அந்த ஓமையை சொல்லல. பிறரிடத்துல அன்பு கூறணும் என்னன்னு உனக்கு தெரியுமாவா? தேவையில் இருக்கிற எல்லாருக்கும் எப்பொழுதும் உதவி செய்து கொண்டே இருக்க வேண்டும் சொல்ற. இவன் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? ஆண்டவரே ரொம்ப டிஃபிகல்ட், இப்ப இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இதுதான் நியாயப்பிரமாணத்தினுடைய நோக்கம். நியாயப்பிரமாணம் ஏன் கொடுக்கப்பட்டது அப்படின்னா, எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய செய்கையினாலே கர்த்தருக்கு பிரியமானவனாய் இருக்க முடியாது. கரெக்ட் தான். அப்படியே செய்ய அப்பொழுது பிழைப்பாய்ன்னு சொல்றது உண்மைதான். அப்படி செய்ய முடியாது. எல்லாரையும் எப்பொழுதும் நேசித்துக் கொண்டே இருக்கும். இவங்க என்ன பண்ணாங்க? இதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிக்கிறதுக்காக எல்லாரையும் வேணாம்பா, நம்ம ஆட்களை மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்னு நெய்பருக்கு ஒரு பிறருக்கு ஒரு டெஃபினிஷன் இவங்களாம் கொடுத்துருக்காங்க. மற்ற பரிசெயர்கள் மட்டும்தான் எனக்கு நெய்பர், எனக்கு பிறகு யார்? இந்த என் கூட இருக்கிற பரிசெயர்கள் மட்டும்தான். இவங்களை மட்டும் நேசிச்சா போதும். நான் உடச்சி சொல்றேன், இல்லப்பா பட்டத்தை சின்னதாக்கிக்காக பிறகு யாரு? தேவையில் இருக்கிற எல்லாருமே பிறகுதான். ஆகியனால இதை ஒரு உண்மையில் புரிந்து கொண்டிருப்பானால் இவன் போயிருக்க மாட்டான். இவன் ஆண்டவர்கிட்ட அடுத்த கேள்வி கேட்கணும். ஆண்டவரே இது சாத்தியமே இல்லாத ஒன்று, யாராலையும் செய்யவே முடியாத ஒன்று. ஆனா அவன் இன்டென்ஷன் தெரிஞ்சுக்கணும்ன்றது அவனுடைய இன்டென்ஷன் கிடையாது. அவனுடைய நோக்கம் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்பதும் அவனுடைய குறிக்கோள் இல்லை. அவன் குறிக்கோள் என்ன? இயேசுக்கு தெரியுதான் டெஸ்ட் பண்ணணும். அதனால இயேசு கிறிஸ்துவ வழியை கூட்டு உட்கார வச்சு அதுக்கு மேல பேசல. நல்லா நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, தேவனுடைய பாதத்துல உண்மையில் நான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தோடு விருப்பத்தோடு நான் இருக்கும் பட்சத்தில் ஆண்டவர் எனக்கு தம்மை வெளிப்படுத்துகிறார், தம்முடைய சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார். ஏன்னா அது அவருடைய திருவுள்ள சித்தம். 1 வாசிக்கிறோம், எல்லாரும் ரட்சிக்கப்படவும் தேவனுடைய சித்தத்தை அறியவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். சத்தியத்தை அறியவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். அவரு எல்லாத்தையும் அறிவிக்கணும், சொல்லிக் கொடுக்கணும் விரும்புறாரு. ஆனா அந்த விருப்பம் இல்லாதவர்களுக்கு அவர் சொல்லிக் கொடுக்க முடியாது, சொல்லிக் கொடுக்க மாட்டாரு. இங்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சையும் வரவில்லை. நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்பது இவருடைய நோக்கமும் இல்லை. இவருடைய ஒரே ஒரு இன்டென்ஷன் இயேசுவுக்கு தெரியுதா? அவரை டெஸ்ட் பண்ணணும். ஏன்னா எனக்கு எல்லாமே தெரியும், நான் நியாய சாஸ்திரி, எனக்கு வேதத்தை நான் அரைச்சு குடிச்சிருக்கேன், அவருக்கு தெரியுதா நான் பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சேன். அதனால இயேசு கிறிஸ்துவும் அதிகமாக அவங்ககிட்ட
விஷயம் என்னென்றால், வேத புத்தகத்தில் 2 மார்க்கத்தை பற்றி சொல்லப்பட்டது. இன்னைக்கு நம்ம வாசிக்க கேட்ட திருப்பதிக்கு வருவோம். அது முன்னாக ஒரே ஒரு வேத பகுதியை நம்ம வாசிக்கலாம். கலாத்திற்கு எழுதுவோம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிக்கும். முக்கியமான முதல் பாதை நியாயப்பிரமாணம் சொல்லியிருக்கிற பாதை என்ன? அவைகளை செய்கிற மனுஷனே அவைகளால் பிழைப்பான். கவனிச்சீங்களா? நியாயப்பிரமாணம் என்ன சொல்லியிருக்கு? இந்த கட்டளைகள் எல்லாவற்றும் என்னைக்கு கீழ்ப்படியணும்? என்னைக்கு கீழ்ப்படியணும்? ஒவ்வொரு நாளும் கீழ்ப்படியணும். பிறந்ததிலிருந்து சாகர வரைக்கும் ஒவ்வொரு நாளும் எல்லா கட்டளைகளும் கீழ்ப்படியணும். எத்தனை கட்டளைக்கு கீழ்ப்படியணும்? 9 கீழ்ப்படிஞ்ச போதுமா? 10 மட்டும் இல்லை. பைபிள் இருக்க எல்லா கட்டளைக்கும் பழைய பாட்டில் யூத வல்லுநர்கள் சொல்ற 613 கட்டளை இருக்கான். நமக்கு முதல்ல 613 கட்டளை என்னன்னே தெரியாது. ஆனா என்ன செய்யணும்? அது எல்லாத்தையும் கீழ்ப்படியும். என்னைக்கு கீழ்ப்படியணும்? ஒவ்வொரு நாளும் கீழ்ப்படியும். சாத்தியமா? ஆனா சொல்றது அப்படியே செய்ய, அப்பொழுது பிழைப்பாய். ஆனா அப்படி செய்ய முடியாது. அப்படி செய்யறதுக்கு சாத்தியமே இல்லை. இயேசு கிறிஸ்து கட்டளைகளுக்கு கொடுத்த விளக்கத்தை கவனித்த போது ஆண்டவர் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் விரும்பின ஒரு காரியம் என்னன்னா, வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்ச நித்திய ஜீவன் உண்டு. ஆனா கீழ்ப்படிய யாராலையும் முடியாது. அதனால 2வது ஒரு மார்க்கத்தை வேத புத்தகம் சொல்லுகிறது. அது முந்தின வசனம் வாசிங்க. லூக்கா 3ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம் வாசிங்க. இந்த பக்தியில் நம்ம கவனிக்கிற காரியம் என்னவென்றால், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். முதல்ல என்ன படிச்சோம்? அவைகளை செய்கிற மனுஷனே அவைகளால் பிழைப்பான். அவைகளை செய்கிற மனுஷனே அவைகளால், செயல்களினால் நித்திய ஜீவன், கீழ்ப்படிவதனால் நித்திய ஜீவன். பர்ஃபெக்ட் ஒபீடியன்ஸ் will bring eternal life. ஆனால் அது சாத்தியமே இல்லை. ஆனால் 2வது ஒரு மார்க்கத்தை பற்றி இங்கே சொல்லுது. என்ன சொல்றாரு? விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். கீழ்ப்படிதலினாலே பிழைக்க முடியும், ஆனால் கீழ்ப்படிய முடியாது. பூரண கீழ்ப்படிதல் ஒருவனிடத்திலும் இல்லை. அதனால ஆண்டவர் இன்னொரு மார்க்கத்தை உண்டு பண்ணினார். புதிதும் ஜீவனுமான ஒரு மார்க்கத்தை உண்டு பண்ணினார். நியாயப்பிரமாணம் இவங்களுக்கு சொன்னது என்னன்னா, ஆண்டவருடைய ஸ்டாண்டர்டை யாராலையும் ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. ஆண்டவருடைய எதிர்பார்ப்பை எந்த மனிதனாலும் நிறைவு செய்ய முடியவே முடியாது. அதனால ஆண்டவர் என்ன செஞ்சாரு? இன்னொரு மார்க்கத்தை உண்டு பண்ணினார். அந்த மார்க்கம் என்ன சொல்லுது? விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். இவன் செய்கையினால் அல்ல, கீழ்ப்படுத்தலினால் அல்ல, விசுவாசம். என்ன விசுவாசம்? நான் ஆண்டவருடைய நியாய பிரமாணத்தின்படி என்னால் வாழ முடியவில்லை, ஆனால் இயேசு கிறிஸ்து எனக்காக மனிதனாக வந்து பூரண கீழ்ப்படிதலை அவர் வாழ்ந்து ஒரு கட்டளையும் மீறாமல் தேவ சித்தத்தின்படி வாழ்ந்து பரிசுத்தராய் இருந்து பாவியான எனக்காக சிலுவையிலே மரித்தார் என்பதில் நான் வைக்கிற விசுவாசத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் நீதியை நான் பரிசாக பெற்றுக்கொள்கிறேன். அதுதான் நம்ம இன்னைக்கு வாசிக்க கேட்ட ரோமருக்கு நிருபம் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ரோமர் 3ஆம் அதிகாரத்தில்
நம்ம வாசிக்கிறோம் 20ஆம் வசனத்தில், இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவது இல்லை. தன்னுடைய செயல்களினாலே எந்த மனிதனும் தேவனுக்கு முன்பாக நீதிமான் ஆக்கப்படுவது இல்லை. இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசனங்களும் சாட்சியிடுகிறது. அது எப்படி? அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. 23, 24 வாசிக்கலாம். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசத்தினாலே இந்த தேவ நீதியை நாம் இலவசமாக பெற்றுக்கொள்கிறோம். நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். நம்முடைய செயல்களினாலே நாம் பாவிகள், நம்முடைய விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். ஆகையினாலே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மிக மிக முக்கியமான அடிப்படையான வேத போதனை. நிறைய நேரத்தில் இந்த நல்ல சமாரியன் ஓமையை படித்து விட்டு நிறைய நேரம் நம்ம யோசிக்கிற ஒரு காரியம், நம்ம எல்லாரும் எல்லாத்துக்கும் உதவி செய்யணும். அந்த நோக்கத்திற்காக இயேசு கிறிஸ்து இந்த ஓமையை சொல்லலை. இயேசு கிறிஸ்து இந்த ஓமையை சொன்னதனுடைய நோக்கம், நாம் எல்லாருக்கும் எப்பொழுதும் உதவி செய்ய வேண்டும், அது சாத்தியமே இல்லை. ஆகையினாலே தேவனுடைய பார்வையில் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்ட நாம் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்வதற்கு நாம் கீழ்ப்படிய கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகையினாலே அப்போ நம்ம உதவி செய்யக்கூடாதாங்க அப்படின்னா உதவி செய்யணும். உதவி செய்கிறதுனால நம்ம நீதிமான் ஆகிறது இல்லை. கவனிச்சிங்களா? அப்போ விசுவாசத்தினால் நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்கள் நாம் தேவனிடத்தில் பெற்ற நீதியினுடைய விளைவாக, ஈவாக பெற்ற நீதியின் விளைவாக, தேவ அன்பினால் நிரப்பப்பட்டதன் விளைவாக நாம் மற்றவர்களிடத்தில் அன்பு கூர்ந்து மற்றவர்களுடைய தேவைகளை சந்திக்க ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். மற்றவர்களுடைய சரீர பிரகாரமான தேவைகள், உலக பிரகாரமான தேவைகள் எல்லாவற்றிலும் நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். ஆனால் அந்த விஷயத்தில் நம்ம கவனமாகவும் இருக்கணும். நிறைய நேரத்தில் ஏழைகளுக்கு உதவி செய்யணும், கரெக்ட் தான். ஆனால் உழைக்க விரும்பாதவர்களுக்கு உதவி செய்வது அவங்கள சோம்பேறிகளாக்குவதற்கு வழிவகுக்கும். நிறைய பேர் தெருவில் பிச்சை எடுக்கிறவங்க நிறைய பேர், சிலர் நான் பார்த்த ஒரு விஷயம் என்னென்னா, அப்படி பணத்தை வாங்கி கஞ்சா குடிக்கிறாங்க, தவறான காரியத்துக்கு செலவு பண்ணுறாங்க. அதனால் நம்ம ஞானமாக மற்றவர்களுக்கு உதவி செய்யும்போது உதவி செய்ய வேண்டும். சரீர பிரகாரமான பல தேவைகள் இருக்கிறாங்க. எங்கேயோ கண்ணு தெரியாத இடத்துல இருக்கிறவர்கள் நம்ம உதவி செய்வதற்கு பதிலாக நமக்கு முன்பதாக தேவையில் உள்ளவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். அவர்களை யார் என்னன்னு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களுக்கு தேவை இருப்பது உண்மை என்பதை நாம் அறிந்தோமானால் நாம் அவர்களுக்கு எளிய விதத்தில் உதவி செய்யலாம். ஏமி கார்மைக்கல் அம்மாவை பற்றி காலையிலே நான் நேற்றைய தினத்தில் ஒரு எழுதினதை வாசித்து கொண்டிருந்தேன். அந்த ஏமி கார்மைக்கல் அம்மா அநேகம் பிள்ளைகளை தத்தெடுத்து அவர்களை வளர்த்தார்கள். நம்முடைய திருநெல்வேலி பகுதியில் சில சமுதாயத்தில் பெண் பிள்ளைகளை, நிறைய பெண் பிள்ளைகள் பிறந்துட்டாங்கன்னா அந்த பிள்ளைகளை நேர்ந்து கொண்டு கோவிலிலே விட்டுடுவார்கள். தேவதாசிகளாக அவர்கள் சிறு பிராயத்திலிருந்து மிகுந்த கஷ்டத்திலும் பாடுகளிலும் இந்த பிள்ளைகள் இருந்தார்கள். அந்த சூழ்நிலையில் இந்த ஏமி கார்மைக்கல் அம்மா இவருடைய சூழ்நிலையை பார்த்து பரிதாபப்பட்டு அநேக பிள்ளைகளை அவர்கள் எடுத்துக்கொண்டு வந்து தங்க வைத்து வளர்த்தார்கள். நிறைய பிள்ளைங்க பெண் பிள்ளைகள் படிக்க வச்சாங்க. பெண் பிள்ளைகளை தங்களுடைய சொந்த பிள்ளைகளாக பாவித்து அவர்களை வளர்த்து அவர்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லி அவர்களை நல்லா படிக்க வைத்து அவர்களுக்கு நல்ல திருமண வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுத்து தமிழகம் எங்கும் பல இடங்களில் இருக்கிறாங்க, அநேக இடங்களில் இருக்கிறாங்க. அப்போ அந்த ஏமி கார்மைக்கல் அம்மா கிட்ட
ஒரு ஐயா சொன்னாராம், நான் வந்து ஒரு பெரிய தொகை உங்கள் ஊழியத்துக்கு கொடுக்க விரும்புகிறேன், ஆனால் நீங்கள் வந்து இதை வந்து ஆத்தும ரட்சிப்புக்கான காரியத்துக்கு பயன்படுத்துங்கன்னு சொன்னாங்க. அவங்க சொன்னாங்களாம், ஐயா அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டு, என்கிட்ட வர்ற பிள்ளைங்களுக்கு படுக்க வைக்கிறதுக்கு இடம் இல்லை, எனக்கு கட்டடம் தான் முக்கியமான தேவை. அவங்கள நான் வெளியில் படுக்க வச்சுட்டு சுவிசேஷம் சொன்னால் ஆண்டவருக்கு அது ஏற்றதாக இருக்காது. முதல்ல இந்த பிள்ளைங்களுக்கு சுவிசேஷம் தேவையில்லை, இந்த பிள்ளைங்களுக்கு ஒரு வீடு வேணும்னு சொன்னாங்க. ரெண்டாவது, அவங்க சரீரத்தை விட்டுட்டு அவங்க ஆத்மாவை பற்றி என்னால் யோசிக்க முடியாது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்மை சுற்றிலும் பலர் தேவைகள் இருக்கிறாங்க. ஒருவேளை அவங்களை ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருந்தாலும் அவர்கள் நமக்கு பிறந்தான். ஆகையினால் அவர்களிடத்தில் மனதுருக வேண்டும், அவர்களுக்கு ஆண்டவருடைய அன்பை காண்பிக்க வேண்டும், அவர்களுக்கு நற்செய்தி சொல்லுவது அவசியம் தான். அதை விட நாம் அவருடைய தேவைகளிலே நாம் அவர்களுக்கு உதவி செய்வது முதலாவது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு உண்மை. நாம் அவர்கள் மேலே ஆண்டவர் வைத்திருக்கிற அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு ஏதுவே அப்படிப்பட்ட ஒரு ஏது தான். நம்முடைய தஞ்சாவூரில் இருந்த மிஷினரி ஸ்வாட்ஸ் ஐயர் அவர்கள் ஒரு முறை அவர்கள் ஊழியம் செய்து கொண்டிருந்த போது ஒரு பையன் அவங்க பெரியப்பாவினுடைய கடையில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார். இங்கே திருநெல்வேலி பக்கத்தில் சின்னமுத்து என்று அவருடைய பேர். அவர் ஒரு மன வருத்தத்தில் கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு ஓடி வந்துட்டார். அவர் போன வழியில் எங்கே போகிறதுன்னு தெரியல, அப்படியே போயிட்டே இருந்தார். போகிற வழியில் இந்த சர்ச் இருந்தது, சர்ச்சுக்கு போனார். அப்போ அங்கே இவரை பார்த்த உதவி செய்கிறவங்க இந்த பையனை கூட்டிகிட்டு வந்து மிஷினரி கிட்ட விட்டாங்க. மிஷினரி என்ன பண்ணார், அவரை கூப்பிட்டு அவருக்கு நல்ல சாப்பாடு கொடுத்து அவரை தங்க வைங்கன்னு சொன்னார். இவர் யார், இவர் எங்கேருந்து வர்றாரு, என்ன பிரச்சனை எதையுமே கேட்கல. நல்ல சாப்பாடு போட்டாங்க, நல்லா படுத்து தூங்கினாங்க. திரும்ப அடுத்த நாள் வந்து கேட்டாங்க, ஐயா அவருக்கு என்ன செய்யணும்னு கேட்டாங்க. நல்ல சாப்பாடு கொடுத்து அவரை தூங்க வைங்க, அவர் ரொம்ப டயர்டாக தெரியுறாரு, நல்லா சாப்பாடு கொடுத்து தூங்குறாரு. ஒரு 2-3 நாள் இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த பையனை நேராக வந்து மிஷினரிகிட்ட கேட்டான், ஐயா இனி யாருக்கும் தெரியாது, நான் எதுக்கு இங்கே வந்தேன்னு தெரியாது, நீங்கள் சாப்பாடு மட்டும் கொடுத்து எனக்கு தூங்க வைக்கிறீங்களே, ஏன் எனக்கு இதை செஞ்சீங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னார், நீ யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நீ ரொம்ப டயர்டாக இருக்கிறன்னு எனக்கு தெரியும், நீ பெரிய தேவைகள் இருக்கிற, மன கஷ்டத்தில் இருக்கிறன்னு தெரியும், அதனால் நீ எவ்வளோ நாள் இங்கே இருக்கணுமோ நீ இரு, உனக்கு என்ன தேவைன்னு சொல்லி நாங்கள் உனக்கு உதவி செய்வோம். அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஒரு பிரசித்தி பெற்ற பிரசங்கியாராக பிற்காலத்தில் மாறினார். நாம் நம்மை சுற்றி உள்ள மக்களுடைய தேவைகளை சந்திக்கும் போது தேவனுடைய உண்மையான கரிசனை அன்பையும் வெளிப்படுத்துகிறோம். நம்முடைய மிஷினரிகள் எல்லாரும் அப்படி காண்பித்த கரிசனை மூலமாக தான் நம்ம எல்லாரும் இன்னைக்கு இங்கே இருக்கிறோம். அதற்கு பிறகு அந்த மிஷினரிகளுக்கு இருந்த கரிசனையும் அந்த அன்பும் நம்மை விட்டு மாறி போனது. தேவனுடைய சமூகத்தில் நாம் அதை ஒத்துக்கொண்டு தேவ அன்பினால் நிரப்பப்பட்டு தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்கான இடங்கள் ஆண்டவர் நிறைய நமக்கு கொடுத்துருக்கிறாரு. இல்லை, பிளைன் ஸ்கூல் ஆகட்டும், மருத்துவமனை ஆகட்டும், பள்ளிகள் ஆகட்டும், இவைகள் எல்லாம் உருவாக்கப்பட்டதனுடைய நோக்கமே டீச்சர் அப்பாயின்மெண்ட்டுக்காக இல்லை. இதெல்லாம் உருவாக்கப்பட்டதனுடைய நோக்கம் பணம் சம்பாதிப்பதற்காக அல்ல, வேலை கொடுப்பதற்காக அல்ல. எதுக்காக உண்டாக்கப்பட்டது? எல்லாம் உண்டாக்கப்பட்டது தேவையோடு இருக்கிற பலரை பார்த்தாங்க. அந்த தேவைகளை சந்திப்பதற்கு அவர்கள் முயற்சி செய்த முயற்சியினுடைய விளைவு தான் அன்பின் வெளிப்பாடு தான். ஆகையினால தேவனுடைய அன்பினாலே நாம் நிரப்பப்பட்டு மிஷினரிகள் விட்டு சென்ற இந்த பணியை நாம் தொடர்ந்து செய்வதற்கு ஆண்டவர் நம்மை வழி நடத்துவாராக. ஆனால் திரும்ப நான் முதலாவது முக்கியத்துவமாக இந்த காரியத்தை வலியுறுத்தி நிறைவு செய்ய விரும்புகிறேன். இந்த உவமையினுடைய முக்கியமான கருப்பொருள் உதவி செய்ய வேண்டும் என்பது அல்ல. ஆண்டவர் எதிர்பார்க்கிற அன்பை எந்த மனிதனாலும் காண்பிக்க முடியாது. ஆண்டவருடைய வார்த்தையின்படி வாழ முடியாது என்பதை விளங்க வைப்பது தான். அப்போ நான் என்னங்க செய்யணும்? கரெக்டு தான்,
தேவனிடத்தில் முழு இதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு அன்பு கூற என்னால் முடியாது. என்னை நேசிக்கிறது போல மற்றவர்களை எப்பொழுதும், எல்லாரையும் எப்பொழுதும் நேசித்து கொண்டே இருக்க முடியாது. இப்போ நான் என்ன செய்யணும்? ஆண்டவரே, என்னுடைய கீழ்ப்படிதலினாலே உமக்கு உகந்தவனாக இருக்க முடியாது. நான் குறை உள்ளவன், நான் பாவி, எனக்கு உடைய இரக்கம் தேவை என்பதை உணர்ந்து தேவனுடைய சமூகத்திற்கு வரும்போது, இயேசுவை நோக்கி பார்க்கும்போது, கர்த்தர் பாவ மன்னிப்பை எனக்கு கொடுத்து தேவ அன்பினால் என்னை நிறைத்து ஆண்டவருக்கு உகந்தவனாய் வாழ்வதற்கு கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார், வழி நடத்துவார். அநேகருக்கு ஆசீர்வாதமான கருவியாக கர்த்தர் நம்மை மாற்றுவார். ஆகையால் இந்த ஆசீர்வாதமான காரியத்தை அறிந்து கொள்ளவும் ஆண்டவர் அந்த மனிதனுக்கு வலியுறுத்தி சொன்ன ஒரு காரியம், நீ போய் அப்படியே செய் என்று சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, முடியாத ஆண்டவரே அப்படின்னு அவர் சொல்லணும்னு எதிர்பார்த்தாரு. ஆனால் அவன் பாயிண்டே புரிஞ்சிக்காம அவன் கேட்டான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய இயலாமையை உணர்ந்தவர்களாக நம் இயேசுவை நோக்கி பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு உகந்தவர்களாய் வாழ, தேவ அன்பினால் நிறைந்து அநேகருக்கு ஆசீர்வாதமானவர்களாய் வாழ தூய ஆவியான கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற எங்கள் பரலோக தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு கட்டளை தெரியும், வேத புத்தகத்தினுடைய முழு சாராம்சமும் என்னதென்று எங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. ஆனால் அதை நடைமுறைப்படுத்த இயலாது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள உதவி செய்ய, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான், அறிந்து கொண்டான். ஆனால் அதை நடைமுறைப்படுத்த இயலாது என்பதை புரிந்து, ஆண்டவரே, நீர் எங்களுக்காக ஏற்படுத்தியிருக்கிற விசுவாச மார்க்கத்தில் இந்த நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ள உதவி செய்கிற ராஜா. வேத புத்தகம் தெளிவாய் அதை எங்களுக்கு காண்பித்திருந்தாலும் அநேக நேரங்களிலே நாங்கள் அதை கவனிக்க தவறி விடுகிறோம். ரோமர்கள் நிறுவம் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில், ஆண்டவரே, பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் என்று நாங்கள் வாசித்திருக்கிறோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவினாலே உண்டான நித்திய ஜீவனை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள உதவி செய்ய, எங்களுடைய பிரயாசத்தினாலே நித்திய ஜீவனை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள முடியாது என்பதை உணர்ந்து, இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்தினாலே நீர் உண்டு பண்ணின இந்த நித்திய ஜீவனை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்ய. அது மாத்திரமல்ல, தேவ அன்பினால் நிரப்பப்பட்டவர்களாக ஆண்டவரே, நாங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக, கருவிகளாக ஈர்க்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. இந்த தயவுள்ள கரங்களை ஆட் பண்ணிக்கிறோம், காத்து நடத்துங்க. துதிகன மகிமை எல்லாவற்றும் கேட்டெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.